பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். உயிர்களை பாடு
ஹalleluya. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். ஹalleluya. என்ன சொல்லி பாடுவேன் உங்கள் கிருபையை, விவரிக்க முடியாத கிருபை என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம்.
நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும் அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே என சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய என சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, கிருபைய. திகைத்து நெஞ்சோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நெஞ்சோரை கைப்பிடிச்சு நடத்தும். தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமனி நீவென்று சிறந்ததே, நமக்கது இலவசமானதே தேவ கிருபையே. ஓ ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமனி நீவென்று சிறந்ததே, எனக்கது இலவசமானதே தேவ கிருபையே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே, அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே, அவர்தான் கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே, அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே. ஹல்லேலூயா. Thank you. அவரை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயங்களில் ஒரு பெரிய சந்தோஷம், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமென். அவரை சந்திக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற இயேசு நல்லவர், நாங்கள் துதிக்கிற தேவன் நல்லவர், நாங்கள் தொழுது கொள்ளுகிற தேவன் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை எங்கள் வாழ்வில் நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லவர் என்பதை அறிந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. கர்த்தர் உங்களை நடத்தினதை நினைத்து பாருங்க. உங்களுக்கு கர்த்தர் பாராட்டின அன்பை நினைத்து பாருங்க. எவ்வளவு அருமையாய் கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறார், எவ்வளவு அருமையாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்.
ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போதாது, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்ல வாயை திறந்து கொஞ்ச நேரம் முழு மனசோட நன்றி சொல்லணும். ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், அவரை தொழுது கொள்ளணும், அவருக்கு கனத்தை செலுத்தணும், அவருக்கு மகிமை செலுத்தணும். ஹalleluya. Thank you Lord. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. நம்ம எல்லாரும் சேர்ந்து விடுதலையோட கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி. ஆமே, பதினாயிரங்களில் சிறந்தோ. பட்டு மரங்களில் கீச்சிலி போ இந்த நேசரதோ நிக்கிறா. நல்லா கை தட்டி பாடுங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. ஆமே, அதோ நிக்கிறா. நாமமூற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். நாமமூற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. அவரிடதுகை என் தலைக்கு வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ, ஓ பதினாயிரங்கள் சிறந்தோ. இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோ
புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோம். ஓ இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனில் ரோஜாவோ லிலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோம். 10,000ங்களில் சிறந்தோம். நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மணநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடும் மேகத்திலே, சுத்த பிரகாச இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீர் அருணோதயம் போல். ஆமே முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே, முகம் சூரியன் போல் பிரகாசம், இரைச்சல் போலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, 10,000 சொல்லுங்க பார்க்கலாம். 10,000ங்களில் சிறந்தோம், 10,000ங்களில் சிறந்தோ. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். முகம் சூரியன் போல் பிரகாசம். ஹல்லேலூயா. ஓ இயேசையா. சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறதா. அல்லலை அவரை நோக்கி பார்க்கிறவர்களும் பிரகாசம் அடைவார்கள். அவர்களை நோக்கி பார்க்கிறவர்களும் ஆமென் பிரகாசம் அடைவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் தலைகுனிந்து நடப்பதில்லை. அவர்களை அவர் பிரகாசிக்க செய்வாராக. தேவ ஜனத்தை அவர் பிரகாசிக்க செய்வாராக. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் பிரகாசிக்க செய்வாராக. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற இருளெல்லாம் கர்த்தர் அகற்றி தேவ பிள்ளைகளை கர்த்தர் பிரகாசிக்க செய்வாராக. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமே. எனக்கு ஒத்தாசைவன் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் புது பலன் அடைவார்களை தவிர வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் நோக்கி பார்க்கின்றேன் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவே, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவே,
எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோம், ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, வெட்கப்பட்டு போவதில்லை. இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறீர், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லிருக்கிறீர். இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறீர், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லிருக்கிறீர். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன். சொல்லுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசுயா நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் போவதில்லை. என் சந்ததியின் மேல் உமாவியை ஊற்றுவேன் என்றே, என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றே, என் சந்ததியின் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே, என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றே. வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடு. சொல்லுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. எனக்கு நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. இப்பொழுதெல்லாம், எந்த நேரத்திலெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்வில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது, உங்கள் வாழ்வில் ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அவரை பார்த்து பார்த்து தான் வாழ்க்கையில உயர்வடைந்து கொண்டிருக்கிறோம். ஆமீன். பல நேரங்களில் வாழ்க்கையில சோர்ந்து போகிறோம், பல நேரங்கள் மனம் தளர்ந்து போகிறோம், பலனற்றவர்களாய் நின்று விடுகிறோம். அப்பொழுதெல்லாம் இயேசுவை தரிசிக்கும் பொழுது, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை. ஆமென். இந்த கால வேளையில ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போயிட்டீங்களா, மனம் தளர்ந்து வந்திருக்கிறீர்களா, அவருடைய முகத்தை தரிசியுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஜீவன் உண்டாகும். ஆமென். வல்லமை வெளிப்படும். அவரை பார்க்கிறவர்கள் பிழைத்திருப்பார்கள். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் இந்த காலவெளியில் உண்மையாய் சொல்ல முடியும்? நான் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தர் என்னை வெட்கப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். யாருக்கு முன்பதாகவும் நான் தலைகுனிந்து நிற்க கர்த்தர் அனுமதிப்பதில்லை. நான் தலைகுனிந்து வாழ்வதற்கு கர்த்தர் அனுமதிப்பதில்லை. நான் நிமிர்ந்து நடப்பேன், நான் நிமிர்ந்து நடப்பேன். சொல்ல முடியுமா? எத்தனை பேர் இந்த காலவெளியில் சொல்ல முடியும்? நல்ல கரங்களை தொட்டி ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன்.
சொல்லுவோ வெட்கப்பட்டு போவதில்லை. தேங்க்யூலா. தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவே. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் ஏசையா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன், அந்த வெறுப்பை மறக்கிறேன். ஏசையா, ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா. ஓ ஏசையா, ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா, ஏசையா, ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா. உலகம் வெறுக்கையில் கர்த்தர் அணைக்கிறார், அந்த அணைப்பிலே நான் மகிழ்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்கிறதுனால தான், இயேசுவை நோக்கி பார்த்ததுனால தான் நான் இதுவரைக்கும் மகிழ்ச்சியா இருக்க முடியுது, சந்தோஷமா இருக்க முடியுது. கர்த்தர் என்னை அப்படி நிறைத்து வைத்திருக்கிறார், அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். கர்த்தரை துதிக்கும் புதுப்பாட்டை கர்த்தர் என் நாவிலே கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கடந்த ஒரு வார காலமாக கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவில்லையா? ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாருங்கிற எண்ணம் இருக்கா? ஹல்லேலூயா. என்னத்தை செலுத்துவேன் அவர் செய்த நன்மைக்கு? என்னத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்? கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்கா என்னத்தை செலுத்துவேன்? ஸ்தோத்திர பலிகளை செலுத்த தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. அவர் செய்த நன்மைகளை நினைத்தா நாள் முழுவதும் பாடிக்கிட்டே இருக்கலாம், நாள் முழுவதும் ஆராதிக்கலாம், நாள் முழுவதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம், நாள் முழுவதும் கர்த்தரோட இருக்கலாம். எப்பொழுதும் ஆண்டவரை துதிங்கள். துதிப்பது பெரிய ஆசீர்வாதம், துதிப்பது ஒரு பெரிய விடுதலை, துதிப்பது ஒரு பெரிய நன்மை, துதிப்பது நமக்கு ஒரு பெரிய விடுதலை. ஹல்லேலூயா.
எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவே. ஓயாமல் பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பாடு ஓசன்னா 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 ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ஓயாமல் துதிப்போம். சத்துருவை மீதிப்பான், எதிரி அடங்குவான், இயேசுவே ஜெயிப்பான், ராஜரீகம் பண்ணுவான். சத்துருவை மீதிப்பான், எதிரி அடங்குவான், இயேசுவே ஜெயிப்பான், ராஜரீகம் பண்ணுவான். நீயோ காரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரே, ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் சுவையே. ஓயாமல் துதிப்போம், இயேசுவையே. கட்டுகளை அறுப்பான், சாபங்களை முறிப்பான், வேதனையை மாற்றுவான், புது பலன் தருவான். கட்டுகளை அறுப்பான், சாபங்களை முறிப்பான், வேதனையை மாற்றுவான், புது பலன் தருவான். நீயோ காரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீர். ஆமென். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. ஓயாமல் துதிப்போம். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீர். ஆஹா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. ஆஹா. ஓயாமல் நன்றி ராஜாவே ரமே சுவையே. பாடி ஓசன்னா 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 ஓசன்னா, பாடி ஓசன்னா 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 ஓசன்னா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. என் ஜெபத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார், கட்டுகளை அறுத்தார், ஜெயத்தை எனக்கு கொடுத்தார். நன்றி. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தரை ஆசீர்வதியும், கிருபையினால் நிரப்பும். நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். 13 மற்றும் 14வது சங்கீதங்களை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும்.
தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. சேர்ந்து வாசிப்போம். அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமேன். உட்காருவோம். இப்பொழுது நாம் கர்த்தருக்காய் கொடுக்கிற நேரம் நம்முடைய காணிக்கைகள் மற்றும் தசம பாகங்களை நம்முடைய கரங்களில் எடுத்துக்கொண்டு ஜபத்தோடும் விசுவாசத்தோடும் கர்த்தருக்கென்று விதைத்து தேவனுடைய நன்மைகளை நாம் அறுவடை செய்ய போகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் உடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று கொடுக்கிறார்கள். நீங்கள் எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறபடி உமக்கென்று உம்முடைய ராஜ்யத்திற்கென்று விதைக்கிறார்கள். இதற்குரிய பிரதிபலன்களை பல மடங்கு தங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஈசாக்கு பெற்றுக்கொண்டது போல 100 மடங்கு அறுவடையை பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நன்மைகள் பெருகட்டும், ஐஸ்வர்யங்கள் பெருகட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும், குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவாய் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சிக்கிற அத்தனை காரியங்களிலும் தேவநாமம் மகிமைப்படும்படியாக அற்புதங்கள் நடக்கட்டும் என்று மனதார ஜெபித்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் என்று எழுதியிருக்கிறபடி ஆனந்த சந்தோஷத்தினால் மகிழ்ச்சினால் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. இதன் மூலம் உடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காக நாம் கொடுக்கலாம்.
மோஷா என்னை காப்பவரே, எல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எல் மோஷா என்னை காப்பவரே, எல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து வரலாம். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசுவார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னோடு நான் கூட இருப்பேன், நீ தைரியமாய் இரு என்று தேவ மனிதனாகிய எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுகிற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். எரேமியாவை கர்த்தர் அழைக்கிறார். வேத புஸ்தகத்தில் தேவன் அழைத்த அழைப்பு என்பது ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு விதமாக அழைத்திருக்கிறார். நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை போதகராக, சிலரை மெய்ப்பராக தேவன் என்ன செய்தாராம்? அழைத்தார் என்று எழுதியிருக்கிறது. அதுபோல இந்த எரேமியாவை கர்த்தர் அழைத்த போது நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்துவேன் என்று அழைத்தார். அல்லேலூயா. மோசே அழைத்தார், அதை ஒரு நோக்கத்தோடு அழைத்தார். யோசுவாவை அழைத்தார், ஒரு நோக்கத்தோடு அழைத்தார். ஆண்டவருடைய நோக்கம் ஒவ்வொரு தேவ மனுஷன் மேலும் இருந்தது போல இந்த எரேமியாவின் மேலும் ஒரு தேவனுடைய நோக்கம் இருந்தது. ஆண்டவர் அழைக்கும் போது அவர் சிறு வயதாக இருந்தாராம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேனே, எப்படி என் வார்த்தைகளை ஜனங்கள் கேட்பார்கள்? என்னை வா என்று கூப்பிடுகிறீரே, எனக்கு நிறைய பிரச்சனைகள், எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், போராட்டங்கள் நிறைய என் வாழ்க்கையில் ஏற்படும். அதுக்கு தான் சொல்கிறாரு, உனக்கு விரோதமான போராட்டங்கள் எழும்பலாம், சில நபர்கள் எழும்பி வரலாம், ஆனாலும் நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. நீ அவர்களுக்கு பயப்படாதே. ஸ்தோத்திரம். பயம் என்பது எல்லா மனுஷனுக்குள்ளும் ஏதோ ஒரு விதத்தில் அது புகுந்து விடுகிறது. எனக்கு பயமே இல்லை என்று சொல்ல முடியாது. ஒருவேளை நம்ம வெளிப்புறமான நிலைகளிலே நம்முடைய பேச்சுக்களில் நம்ம சொல்லுவோம், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க, எனக்கு இந்த பயங்கிறதே என்ன செய்யாது, பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தன் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் சில காரியங்களை சந்திக்கும் போது அவர்கள் பயப்படுகிற சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருப்பேன். இன்றைக்கு தெய்வ பிள்ளைகள் யாருக்கு பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை குறித்து நான் 3 விஷயத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்முடைய தேவன் பயப்படாதே என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் தேவ ஜனத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ளவர்கள், தெய்வ பிள்ளைகள் இந்த பயத்தின் ஆவியினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நாங்கள் பயத்தின் ஆவியை பெறவில்லை, உன்னதத்திலிருந்து வருகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் உங்கள் மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கலாம், ஏதோ ஒரு சம்பவம் உங்கள் இருதயத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள் எதற்கு பயப்படுகிறார்கள், எதற்கு பயப்படக்கூடாது? வாசிக்கலாம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசிக்கலாம். யாத்திராகமம் 1:10-11 எடுத்து வாசிங்கள்.
அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டாகுமானால், நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு போகாதபடிக்கு நான் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படி அவர்களை சுமை சுமக்கிற வேலைகளிலே ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரர்களை வைத்தார்கள். போதும், இங்கே வாசிக்கிறோம், நாம் அவர்களை ஒடுக்கும்படிக்கு அவர்களுக்கு வேலைகளை கொடுப்போம் என்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திற்குள்ளே இருக்கிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனம் என்பது அது மிகவும் வேதனையான ஒரு அனுபவம். அங்கே அவர்களுக்கு ஒரு சுயாதீனம் இல்லை. அவர்கள் நிம்மதியாக வாழவில்லை, சந்தோஷமாக வாழவில்லை. ஏனென்றால் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறான். தேவனுடைய ஜனங்கள் ஒடுக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஒடுக்கிறான்? கடினமான வேலைகளை அவர்களுக்கு கொடுங்கள். இந்த ஜனங்களை சும்மா இருக்க விடாதீங்க. இவர்களுக்கு கடினமான வேலைகளை கொடுத்து இவர்களை ஒடுக்குங்கள், இவர்களுடைய நிம்மதியை பறித்து விடுங்கள் என்று சொல்லுகிறான். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் ஒடுக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, ஒடுக்குகிறவனுக்கு நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகள், ஒருவேளை பார்வோன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கடினப்படுத்தி ஒடுக்கினாலும் தேவ ஜனத்திற்காக கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். நீங்கள் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஒருவேளை இருக்கிறீர்களா? இந்த சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டவர்களாய் வாழ்கிறீர்களா? உங்களை சார்ந்தவர்கள், இந்த குடும்பங்கள், இல்லாவிட்டால் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களை நம்மை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்களா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, ஒடுக்குகிறவனை உன்னிடத்திலிருந்து நான் நீக்கி போடுவேன். நாள் ஒன்று வரும், இரவு பகலாக தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இரவு பகலாக தேவ பாதத்தில் அமர்ந்திருந்தார்கள். பரலோகத்தின் வாசலை தட்டினார்கள். ஆண்டவரே, இந்த கொடுமையான காரியங்கள் எங்களால் சகிக்க முடியவில்லை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடினமான வேலைக்கு ஆளாக்கப்படுகிறோம். பார்வோனின் கிரியைகள் ஐயோ எங்களுக்கு விரோதமாய் எழுப்பியிருக்கிறது என்று தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். பரலோகத்தின் தேவன் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க ஆரம்பித்தார். ஒன்றை கவனிங்கள், ஒடுக்குகிறவன் ஒரு நாள் ஒடுங்கி போனான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒடுக்கிறவன் ஒரு நாள் அழிக்கப்பட்டு போனான். ஒடுக்குகிறவன் ஒரு நாள் தண்ணீரிலே மூழ்கி போனான். ஒடுக்குகிறவன் ஒரு நாள் இல்லாமல் போனான். இஸ்ரவேல் ஜனங்களோ விடுவிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்க முடியவில்லை. ஆராதிக்க இன்னைக்கு தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆராதிக்க கூடாது என்று ஒடுக்கப்படுகிறார்கள். வேதம் வாசிக்க கூடாது என்று ஒடுக்கப்படுகிறார்கள். பைபிள் வைத்திருக்க கூடாது என்று ஒடுக்கப்படுகிறார்கள். சில தேசங்களிலே கடுமையான சட்டங்கள். பைபிள் வைத்திருந்தால் அவர்களுக்கு சிறை, பைபிள் வைத்திருந்தால் அவர்கள் நிம்மதியாய் வாழ முடியாது. வேதத்தை வாசிக்க கூடாது. அப்படி யாராயிலும், யார் வீட்டிலாயிலும் வேத புஸ்தகம் இருந்தால் அவர்களை பிடித்து சிறையிலே அடைத்து விடுகிறார்கள். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்திலே அப்படி ஒரு சம்பவம். வேதம் வைத்திருந்தபடினால், வேதத்தை வாசித்தபடினாலே குடும்பமாக கைது செய்து சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். தேவ பிள்ளைகள் இன்னைக்கு சுதந்திரமா கர்த்தரை ஆராதிக்க முடியல, சுதந்திரமா தேவனை தேட முடியல, ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே கர்த்தர் இதற்கு ஒரு நீதி நியாயத்தை கர்த்தர் செய்வார். ஒடுக்கப்பட்டவர்களுக்காக கர்த்தர் நீதி செய்கிறவர். ஒடுக்கப்பட்டவர்களுடைய நியாயத்தை கர்த்தர் கேட்கிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். யாருக்கு? ஒடுக்குகிறவனுக்கு நீ பயப்படாதே, ஏனென்றால் நீ ஒடுங்கி போக மாட்டாய். அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவது இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் மனம் முறிவு அடைவதில்லை, நாங்கள் கைவிடப்படுவதில்லை, நாங்கள் சோர்ந்து
பாருங்க, ஏன் தெரியுமா? இந்த மண்பாண்டத்தில் தேவனுடைய பொக்கிஷம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, தேவனுடைய வசனம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. ஒருவேளை கையிலே வேத புஸ்தகம் வைத்து வாசிப்பதை தடை பண்ணலாம், ஆனால் இருதயத்திற்குள் பதிந்திருக்கிற வார்த்தைகளை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்றால் அந்த வசனத்திற்கு உண்டாகிற நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியும். ஸ்தோத்திரம். தேவ மனிதனாகிய பவுல் அநேக விதங்களிலே ஊழியத்தின் பாதையிலே, தேசத்திலே, சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டார். அவர் சொல்றாரு, ஒடுக்கம் வந்தது, எங்கெல்லாம் ஒடுக்கம் வந்ததோ அங்கெல்லாம் பெருக்கம் வந்தது. ஹல்லேலூயா. தேவ ஜனத்திற்கு நெருக்கம் வருகிறதென்றால் அங்கே தேவன் பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். ஏனென்றால் அன்றைக்கு பார்வோன் இப்படி ஒரு சட்டத்தை போட்டான், அவர்களை நெருக்குங்கள், அவர்களை ஒடுக்கி போடுங்கள் என்று. எவ்வளவாய் நெருக்கினானோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் பெருகினார்கள். ஹல்லேலூயா. நெருக்கத்தினுடைய விளைவு தெய்வ பிள்ளைகளுக்கு பெருக்கத்தை உண்டு பண்ணும். ஆகவே ஒடுக்கப்படுதலுக்கு, ஒடுக்குகிறவனுக்கு நீ பயப்பட வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது வாசியுங்கள், நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதன் 9ஆம் வசனத்தை படியுங்கள். 6 அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். தேவனே என் கைகளை திடப்படுத்தி அருளும். அல்லேலூயா. இரண்டாவது, அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறாரே, யாருக்கு என்றால் தடுக்க நினைக்கிறவனுக்கு பயப்பட வேண்டாம். நல்ல சத்தமா தான் அல்லேலூயா. தடுக்க நினைக்கிறவனுக்கு பயப்படாதே. நெகேமியாவுக்குள்ளே ஒரு பாரம், நெகேமியாவுக்குள்ளே ஒரு தரிசனம். இடிக்கப்பட்ட அலங்கத்தை மறுபடியும் கட்ட வேண்டும் என்கிற பாரம் உண்டாயிற்று. அவனுடைய இருதயத்தில் இருக்கிற பாரம் அவனை அமிழ்த்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த அலங்கத்தை கட்டி எழுப்புவதற்காக பாரத்தோட தேவ சமூகத்திலே நிற்கிறான். அவனுக்கு நிம்மதி இல்லை, அவனுக்கு சமாதானம் இல்லை. அலங்கத்தை கட்டணும், திரும்பவும் கட்டணும். சத்துருக்களால் அழிக்கப்பட்டு விட்டது, சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, இப்படி விடக்கூடாது, அதை திரும்ப கட்டணும்னு சொல்லி அவன் பிரயாசப்பட்டு ஒரு கூட்டத்தை தன் பக்கமாய் சேர்க்கிறான். அவர்களும் சொல்லுகிறார்கள், பரவாயில்லை, நாம் இணைந்து என்ன செய்வோம், கட்டுவோம் என்கிறார்கள். இணைந்து கட்டுவோம், நாங்கள் உங்களுக்கு தோள் கொடுக்கிறோம், நாங்கள் உங்கள் பக்கத்தில் துணையாக இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிறோம், நம்ம எல்லாரும் இணைந்து இந்த அலங்கத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் அலங்கத்தை கட்டணும்னு நினைக்கும் பொழுது இதை கேள்விப்பட்ட சம்பல்லாத்து தொபியா என்ன செய்கிறார்கள், அதை கட்ட விடாதபடி தடுக்க நினைக்கிறார்கள். இரண்டாவது சொல்லுகிறேன், சத்துருக்கள் நம்மை தடுக்க நினைக்கலாம், தடுக்க நினைக்கலாம். எதை? தேவனுடைய திட்டத்தை தடுக்க நினைக்கிறார்கள். தேவன் ஒரு மனிதனுக்கு பாரத்தை கொடுத்திருக்கிறார், தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அவனுடைய இருதயம் அதற்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. இவர்கள் கட்டி எழுப்பி விடுவார்களோ என்று நினைத்து இந்த சம்பல்லாத்தும் தொபியாவும் சத்துருக்கள் தேவ திட்டத்தை தடுக்க நினைக்கிறார்கள், கர்த்தருடைய வேலையை தடுக்க நினைக்கிறார்கள். அந்த கவனியுங்கள், நாம் விடக்கூடாது, நாம் எப்படி ஆயிலும் இதை தடை செய்ய வேண்டும், இந்த அலங்கத்தை இவர்கள் கட்டிவிடக்கூடாது என்று தடுக்க நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு பக்கம் தடை இருந்து கொண்டுதான் இருந்தது, இன்னொரு பக்கம் வேலை நடந்து கொண்டே இருந்தது. தடுக்கிறவனுக்கு பயப்படாதே, கர்த்தருடைய திட்டத்தை யாரும் தடுக்க முடியாது, கர்த்தருடைய செயல்களை யாரும் தடுக்க முடியாது, தேவன் செய்ய நினைத்ததை யாரும் தடுக்க முடியாது. நீங்கள் நிறைய தடைகளுக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? எவ்வளவோ நான் முயற்சி செய்கிறேன், எவ்வளவோ நான் பிரயாசப்படுறேன், என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறேன், என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறேன், நடக்கவே மாட்டேங்குது, ஏதாவது ஒரு தடை வந்துடுது, ஏதாவது ஒரு காரியம் தடைப்பட்டு வந்துடுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், தடைகளுக்கு பயப்படாதீங்க. நம்ம தேவன் யார் தெரியுமா? தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர். அல்லேலூயா.
கர்த்தருடைய திட்டத்தை தடுக்க நினைக்கலாம், கர்த்தருடைய வேலையை தடுக்க நினைக்கலாம், தேவன் கொடுத்த தரிசனத்தை தடுக்க நினைக்கலாம். சத்துருக்கள் எழும்பி தடை பண்ண நினைத்தாலும் தேவ திட்டம் நடந்தே ஆகும். உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆண்டவர் நினைச்சிருக்கிறார்னா, உங்களுக்குள் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய நினைக்கிறார்னா, உங்களுக்குள் தேவன் ஒரு அதிசயமான காரியத்தை செய்ய நினைக்கிறார்னா, இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. வேலையை தடுக்கிறவன், இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு தேவன் செய்ய நினைத்தது நடந்தே ஆகும். அது தடையே வராதுங்க. தடை வந்தாலும் நடக்குங்க. எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் கர்த்தருடைய திட்டங்கள் தேவ பிள்ளைகளுக்கு நடக்கும். அல்லேலூயா. தடை பண்ணுகிறவனுக்கு பயப்படாதே. நீங்க நினைக்கலாம், ஒருவேளை இவர் தான் அதுக்கு தடையா இருக்காரு, இந்த அதிகாரி தடையா இருக்காரு, இல்லை இந்த மனுஷன் தடையா இருக்கிறார். பரவாயில்லை, தடைகளை உண்டு பண்ணுகிற மனிதர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவன் நோக்கங்கள் நிறைவேறித்தான் ஆகும். அல்லேலூயா. ஈசாக்கு துறவை தோண்ட நினைக்கிறான், தடுக்கிறார்கள். நாங்கள் விடமாட்டோம், அந்த துறவை நீங்கள் தோண்டக்கூடாது. தன் தகப்பன் காலத்தில் இருந்த துறவுகள் மூடி கிடக்கிறது, அவைகள் எல்லாம் திரும்ப புதுப்பிக்கப்படணும், திரும்ப தோண்டணும் நினைக்கும் பொழுது, சும்மா இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் போது தான் பிரச்சனையே வருது. எப்பவுமே அப்படிதான், சும்மா இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். ஜெபமே பண்ணாத வரைக்கும் ஒரு பிரச்சனை வராது. என்னைக்கு நம்ம ஜெபிக்கணும், ஜெபத்துக்கு போகணும், ஆராதனைக்கு போகணும், கூட்டத்துக்கு போகணும், தேவனை தேடணும், சமயம் இருக்கும் போதெல்லாம் போய் ஜெபிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கள, அன்னைக்கு தான் இல்லாத பிரச்சனை எல்லாம் வரும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். தடைகள் உண்டாகும், ஆனால் அது நம்மை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. துறவை தோண்ட தடுக்கிறார்கள். ஒரு இடத்துல மூடி போடுறாங்க, அடுத்த இடத்துல தோன்றாங்க, அங்கேயும் வரான், அடுத்த இடத்துல தோன்றாங்க, அங்கேயும் வரான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சொல்லிட்டாங்க, இனிமே தடை வருவதில்லை, கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று ரெகோபோத் என்று பெயர் வைத்தார்கள். ஏசேக்கு முடிந்தது, சித்தனா முடிந்தது, இனி நமக்கு ரெகோபோத்து தான். அல்லேலூயா. தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லா போராட்டங்கள், சத்துருவின் ஆயுதங்கள், சத்துருவின் கிரியைகள், சாத்தானின் சதி திட்டங்கள் இனி உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்பதில்லை. தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்பதில்லை. துறவை தோண்ட தடுத்தவன் சொல்லுகிறான், இனி நாங்கள் வரமாட்டோம், ஏனென்றால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. தடுக்கிறவன் அழிக்கப்படுகிறதை காண்பீர்கள். எப்படி ஒடுக்குகிறவன் அழிக்கப்பட்டானோ அதுபோல தடுக்கிறவனும் அழிக்கப்படுவான். உனக்கு முன்பாக எழும்பியிருக்கிற தடைகள் இன்றைக்கு மாறும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிற சத்துரு விழுந்து போவான். உங்களுடைய நன்மையை தடுக்கிற அந்தகார ஆவிகள் விழுந்து போகும். அல்லேலூயா. தடுக்கிறவனுக்கு பயப்படாதே, கர்த்தரும் கூட இருக்கிறாரு. கர்த்தரும் கூட இருக்கிறாரு. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ சமபூமி ஆவாய். பர்வதம் பெருசுதான், ஆனால் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் அதை விட பெரியவர். பிரச்சனை பெருசுதான், அதை விட நம்மோடு இருக்கிற பெரியவர், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. யோர்தான் பெருசுதான், எரிகோ பெருசுதான், உள்ள நுழைய முடியாதுதான். பார்வைக்கு எல்லாமே பெருசுதான், அதை உடைக்கிற ஆண்டவர் அதை விட பெரியவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரியவராகவே செயல்படுவார். தடுக்கிறவனுக்கு பயப்படாதே. உங்களுக்கு முன்னால் இருக்கிற தடையெல்லாம் இந்த வாரம் மாறும். உங்களுக்கு முன்னால் இருக்கிற பெரிய பர்வதங்கள் விழுந்து போகும். சில ஆசீர்வாதத்தின் தடைகள் இந்த வாரம் மாறும். சில நன்மைகள் வராமல் ரொம்ப நாளாக இழுத்துட்டே கிடக்கு. சில நன்மைகள் வராமல் இழுத்துட்டே கிடக்கு. இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும், அடுத்த வாரம் வந்துடும் அப்படின்னு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை இந்த வாரத்தில் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. தடைப்பட்டு போன காரியத்தில் நன்மை உண்டாக போகிறது. இனி தடுக்கிறவன் உனக்கு முன்பாக எழும்புவதில்லை. ஆமென். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் அவர் நினைத்தது தான் நடக்கும். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதன் 11ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாம். அந்த பெலிஸ்தியருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்கள். பெலிஸ்தியரின் வார்த்தைகளை கேட்டு கலங்கி நின்றார்கள். பெலிஸ்தியன் என்றால்
கலங்க பண்ணுகிறவன் என்று அர்த்தம். அல்லேலூயா. கலங்க பண்ணுகிறவனுக்கு பயப்படாதே. கலங்க பண்ணுகிறவன். இஸ்ரவேலில் ஒரு பெரிய யுத்தம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. யுத்தத்தை சந்திப்பதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை. எல்லாருமே பயந்துக்கிட்டு தான் இருக்கான். அதிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் அதிகமாய் பயப்படுகிறார்கள். ஏனென்றால் எதிரியை பார்த்து, எதிரியினுடைய உயரத்தை பார்த்து, எதிரியினுடைய தோற்றத்தை பார்த்து, எதிரியினுடைய செயல்களை பார்த்து, இன்னும் சொல்லப்போனால் எதிரியினுடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் கலங்கி போனார்கள். பெலிஸ்தியன் ஜனங்களை கலங்க பண்ணுகிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கலங்க பண்ணுகிறவனுக்கு பயப்படாதே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். பிசாசினுடைய ஒரு பெரிய ஆயுதம் இது. பிசாசினுடைய ஒரு பெரிய ஆயுதம். அவன் எப்படி வருவான்னு நினைக்கிறீங்க? பெரிய கருத்த உருவமா, 2 கொம்பு வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நிற்பான் அப்படின்னே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். எப்படியோ பிசாசினுடைய ஒனிடா டிவி தான் ஞாபகம் வருது. அப்படியே பாருங்க, கொம்பு வச்சுக்கிட்டு வந்து நிற்பா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிலாம் வரமாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் எப்படி வருவான் தெரியுமா? சில சின்ன 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 செயல்கள் வழியாகவே செயல்பட ஆரம்பிச்சிருவான். வேதம் சொல்லுகிறது, சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். உள்ளே புகுந்துருவான். அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு. நல்லா கவனிங்க. இயேசுவோடு கூட இருந்த அந்த சீசனுக்குள்ள சாத்தான் உள்ள புகுந்தான். அவ்வளோதான், அவன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இயேசுவை யார் காட்டி கொடுக்குறா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கணும். அது எப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுவோம்? அது எப்படி நாங்கள் காட்டி கொடுப்போம்? அவர் கூடவே நாங்கள் இருந்தோமே, அவர் கூடவே நாங்கள் உறங்கினோமே, அவர் கூடவே நாங்கள் பயணப்பட்டோமே, அவர் கூடவே நாங்கள் சாப்பிட்டோமே, எப்படியா இயேசுவை காட்டி கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஒருத்தன் நான் காட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னா அருமை, அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் செயல்கள் வழியாக சில காரியத்தை செயல்படுத்துவான். இப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் அவன் ஏதோ ஒரு தோற்றத்தின் வடிவிலே வந்து விடுவான் என்று இருக்கிற. இல்லைங்க, எப்படி வருவான் தெரியுமா? கலங்க பண்ணுகிறவனாய் வருவான். மனிதனுடைய இருதயங்களை கலங்க பண்ணுவான். அவனுடைய தோற்றங்கள் இருதயத்தை கலங்க பண்ணிட்டு, அவன் சொல்லுகிற வார்த்தைகள் இருதயத்தை கலங்க பண்ணிட்டு. சாத்தானுடைய வார்த்தைகள் இருதயத்தை கலங்க பண்ணுகிறது, கலங்க பண்ணுகிறது. நான் சொல்லுகிறேன், பிசாசு அநேக குடும்பங்களை, அநேக தேவ பிள்ளைகளை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறான். துர்ச்செய்தியை அனுப்புவான். அது கலக்கத்தை உண்டு பண்ணும், துர்ச்செய்தி. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால என் இருதயம் பயப்படாது. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கவனிங்கள், துர்ச்செய்தி எங்கேயோ ஏதோ என்னமோ நடந்த ஒரு சம்பவம், எங்கேயோ எப்போமான ஒரு நடந்த சம்பவம். சில செய்திகளை கேட்கறதுனால நம்முடைய இருதயம் கலங்கி போகிறது. நீங்கள் சொல்லணும், துர்ச்செய்தி வந்தாலும் நான் பயப்படேன், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்போடு இருந்த சகோதரர்கள் ரொம்ப நல்ல அன்புள்ள குடும்பங்கள் தானா. யோசேப்பு கட்ட சொப்பனம் தான் வினையா மாறிச்சு. சொப்பனத்தை சொன்னான், எல்லாரும் அவனை பகைத்தார்கள். அவனை உயிரோடு வைக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். இவன் உயிரோடு இருந்தால் தானே இவன் சொப்பனம் நடக்கும், எப்படி இவன் சொப்பனம் நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று அத்தனை பேரும் இணைந்து கொள்கிறார்கள். யோசேப்பை கொலை செய்ய முகாந்திரம் தேடுகிறார்கள். கடைசியில் அவனை கொலை செய்யவில்லை, ஒரு பாழான குழியிலே தூக்கி போடுறாங்க. ஆனால் தகப்பனுக்கு ஒரு துர்ச்செய்தி வருகிறது. என்ன சொல்கிறாள் தெரியுமா? நீங்கள் நேசிக்கிற உங்கள் பிள்ளை, அன்பு வைத்திருக்கிற உங்கள் பிள்ளையை ஒரு துஷ்ட மிருகம் அடித்தது, பட்சித்து போட்டது. இங்கே பாருங்கள், அவன் வஸ்திரம் மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சிது, நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். யோசிப்பு மரித்து போனான், துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டது. ஆனால் மேட்ரு வேற. அப்பாட்ட அது இப்படி ஒரு காரியத்தை சொன்னபோது அவருடைய இருதயம் கலங்கி போயிற்று. அல்லேலூயா. அவருடைய இருதயம் உடைந்து போயிற்று. அவருடைய ஆவியில் ஒரு முறிவு வந்துட்டு. அதனால தான் பின்னால் வாசிக்கும் பொழுது யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தி அருமையானவர்களே அவனுக்கு வந்த பொழுது அவன் ஆவி என்ன செய்ததாம்? உயிர்த்தது அப்படின்னு இருக்கு. ஆவி உயிர்த்தது. அப்போ ஏதோ ஒரு செய்தி மனுஷனுடைய இருதயத்தை என்ன செய்து? கலங்க பண்ணுகிறது, கலங்க பண்ணுகிறது. யாரோ ஒருத்தர் எதையோ ஒன்றை சொல்லுவது நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணுகிறது. நான் சொல்லுகிறேன், கலங்க பண்ணுகிறவனுக்கு பயப்படாதே. அல்லேலூயா. சில நேரங்களில் சொப்பனம் மனிதர்களை கலங்க பண்ணும். சொப்பனம்
மனிதர்களை கலங்க பண்ணும். ஆண்டவர் நல்ல சொப்பனமும் கொடுப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் தொல்லையின் திரட்சினால் கூட சில சொப்பனங்கள் நமக்கு வரும். அதுவும் நிறைய சொப்பனம் நம்மளை பயப்படுத்துகிற மாதிரியே தான் இருக்கும். ஐயய்யா, சில ஆட்களெல்லாம் சொப்பனத்தை பார்த்துட்டு காலையில் எழும்பி கட்டில் உட்கார்ந்து அப்படியே கண்ணெல்லாம் தள்ளி, என்னன்னு தெரியல, நேற்றுக்கு இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன், ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, என்னன்னு தெரியல. சோத்துரும். அருமையான தேவ பிள்ளைகளை, நிறைய நேரத்தில் எப்படி சொப்பனம் அப்படியே வருதுன்னா, நம்ம படுக்கும்போது எதை ரொம்ப அதிகமாக யோசித்துக்கிட்டே இருக்கிறோமோ அது ராத்திரி என்ன வந்துடும். தூங்க போகும்போது ஸ்தோத்திரம், நம்ம ரொம்ப யோசித்துக்கிட்டே கிடப்போம் பார்த்தீங்களா, தூக்கமே வராது. சில ஆளுக்கு ரொம்ப திங்க் பண்ணுவாங்க, 12 மணி 1 மணி வரைக்கும் தூக்கம் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இங்கே தூங்குறாங்களோ பரவாயில்ல, யோசித்துக்கிட்டே இருக்கிறது, என்னத்தையாவது அது அப்படியா இருக்குமோ, இது இப்படியா இருக்குமோ, அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், அந்த டாக்டரு பார்த்துட்டு இது கொஞ்சம் ஒரு மாதிரி கேஸு தான் சொன்னார், என்ன கேஸுன்னு சொல்லலையே, அப்போ அது என்ன கேஸாக இருக்கும், என்ன கேஸாக இருந்தா என்ன, இப்படியே யோசித்து ராத்திரி முழுவதும் யோசித்துட்டு இருக்கிறதுனால விடிய காலம் ஒரு சொப்பனம் வந்துடும். அல்லேலூயா. அப்புறம் காலையில் எழும்பி உட்கார்ந்து என்னன்னு தெரியல, என் மனசுக்கே நல்லா இல்லை, நேற்றுக்கு இப்படி சொப்பனம் கண்டேன் பாஸ்டர், இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர்? தோத்துரும். நான் யோசிப்பும் இல்லை, நான் தானியலும் இல்லை. தோத்துரும். எனக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல ஆவியும் இல்லை. அல்லேலூயா. தோத்துரும். எல்லாரும் சொப்பனம் பார்க்குறீங்க, எல்லாரும் வந்து எனக்கு இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுங்கன்னா நம்ம எங்கே போய் சொல்கிறது? யோசித்து பாருங்களேன். ஆமாம், சில சொப்பனங்கள் அப்படியே மனசில் இருக்கும், சில சொப்பனங்கள் அப்படியே காலையில் என்ன செஞ்சோம், நிறைய பேருக்கு மறந்துட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷம், மறந்து போகும். ஆனால் சிலது நல்ல சொப்பனம் மனசில் இருக்காது, கெட்ட சொப்பனம் திரும்ப என்ன செய்யும், வந்துக்கிட்டே இருக்கும். சில சொல்லுவாங்க, ஒரு தடவை இல்லை 3 தடவை பார்த்தேன், ஒரே சொப்பனம், ஒரே ஆள், ஒரே டைப்பு, அதை 3 தடவை பார்த்தேன். பரவாயில்லையே, தோத்துரும். ஒரு தடவை முடிஞ்சு 2வது தடவையும் பார்த்து 3வது தடவையும் பார்த்துருக்காங்க பாருங்க, ஞாபகத்தில் நிற்கும். ஒரே பயம், இப்படி பார்த்தேனே, என்ன நடக்க போகுதோ தெரியலையே, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அப்படியாவது இந்த 300 நாள் ஜெபத்துக்கு ஒரு நாளாக வருவேன்னு பார்த்தா அதுவும் வரமாட்டேங்கிறீங்களாப்பா, இப்படி சொப்பனம் கண்டு கூட வரலையே. சோத்திரம். அல்லேலூயா. சொப்பனம் மனுஷனுடைய இருதயத்தை என்ன செய்யும், கலங்க பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பார்த்தேனே, இதுக்கு அர்த்தம் என்ன, இதுக்கு ஏதாவது தெரியுமா? ஸ்தோத்திரம். நான் அப்படியே ஃப்ளைட்டில் அப்படியே போன மாதிரி பார்த்தேன். நல்லது தானே, நிஜத்தில் தான் போக முடியலையே, சொப்பனத்திலே போகிறாள்ல, பரவாயில்ல. இல்லை நான் கப்பலில் போன மாதிரி இருக்குது, நல்லது தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, கவனிங்க. எதையோ ஒன்றை நினைத்து, எதையோ ஒன்றை யோசித்து, அது நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறான், பாரப்படுத்தி கொண்டிருக்கிறான். என்னன்னு தெரியல, இருதயம் பாரமா இருக்கு. நம்ம சொல்றோம் என்னன்னு தெரியல, சொல்ல தெரியல, ஆனா இருதயம் பாரமா இருக்கு. என்ன பாரமா இருக்கு அதுதான் தெரியல, பாரமா இருக்கு. கர்த்தருக்கு அதை கேட்கிற வீட்டில் தோத்துரும். இப்போ பிள்ளை பார்த்து சொல்ல, என்னன்னு தெரிலம்மா, எனக்கு என்னன்னே தெரில, ஒரே பாரமாக இருக்குது, எனக்கு காலேஜ் போகிறதே பிடிக்கல, எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதே பிடிக்கல, பாரமாக இருக்குது. இப்போ அம்மா கேட்குறாங்க, என்ன பாரம் உனக்கு? அதுதான் எனக்குன்னு தெரியல. இப்போ அம்மாவுக்கு ஒரே பாரம். அம்மாட்ட கேட்டால் தெரியல, எனக்கும் ஒரே பாரமாக இருக்கு. என்ன பாரம்? அவளுக்கு பாரமாக இருக்கான், எனக்கும் பாரமாக இருக்கு. அல்லேலூயா. வீட்டுக்கார் வர்றாரு, பிள்ளையும் சொல்லுது, அம்மாவும் சொல்கிறாங்க, அவர் சொல்கிறாரு, என்னன்னே தெரில, எனக்கும் பாரம். என்ன பாரம் தெரியல, ஆனால் ஏதோ ஒரு பாரம் அமுழ்த்துற மாதிரியே இருக்கு, அமுக்குது. அதுக்கு தான் ஜெபம் வச்சுருக்கோம், வாங்க விடுதலை. ஹல்லேலூயா. கலங்க பண்ணுறாங்க, அதனால ஜெபம் பண்ண முடியல, தேவனை தேட முடியல, ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, எப்போ பார்த்தாலும் ஒரே பாரம். அதனால தான் சொல்ல, இந்த மாதிரி பாரமாக இருக்கிறவெல்லாம் கர்த்தர் மேலே உன் பாரத்தை வச்சிரு, தூக்கி போடு. உன் பாரத்தெல்லாம் ஆண்டவர் மேலே தூக்கி போட்டுரு, நீங்கள் பார்த்துக்கிடும் ஆண்டவரேன்னு சொல்லிடு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய காரியத்தில் வளர விடாம, ஜெபிக்க விடாம, எழும்ப விடாம, பிரகாசிக்க விடாம, தேவையில்லாத பாரத்தை இருதயத்தில் புகுத்தி அப்படியே உட்கார வச்சிட்டான். பாரமா இருக்கு. பரீட்சை ஆரம்பிக்க போகுது, +2, பாரமா இருக்கு.
எப்படி எழுத போகிறானோ தெரியலையே, படிக்கவே இல்லையே, பரவாயில்ல எழுத சொல்லுங்க. யெகோவா ஈரே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பள்ளிக்கூடத்துக்கே போகலையே, தோத்துறோம். யெகோவா ஈரே. ஒரு வழி இல்லைன்னா இன்னொரு வழி. இன்னைக்கு நிறைய பேர் தேவையில்லாத பாரத்தை சுமந்து 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 அப்படியே கவலையாகவே இருக்கிறோம். யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன்னை கலங்க பண்ணுகிறவனுக்கு பயப்படாதே. சத்துனுடைய ஆயுதம் அது. உங்களை ஏதோ ஒரு காரியத்தில் தேவையில்லாத விஷயத்தை, ஆமென், பார்க்காததை பார்த்தேன்னு சொல்லுவாங்க, உங்கள் இருதயம் கலங்கி போயிடும். பேசாததை பேசினான்னு சொல்லுவாங்க, உங்கள் இருதயம் கலங்கி போயிடும். தூக்கி போட்டுருங்க. ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்த ஆண்டவர் சொல்கிறார், நீ கலங்க வேண்டாம், உங்களை இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சத்துனுடைய ஒரு பெரிய ஆயுதம் கலங்க பண்ணுறான். நிறைய பேர் வாழ்க்கையில் இதை பாதிக்கப்பட்டிருக்காங்க. இருதயம் எப்போ பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஃப்ரீயாக இருக்க முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல, சமாதானமாக இருக்க முடியல, என்னன்னு தெரியல. வியாதியை குறித்த கலக்கம், பலவீனங்களை குறித்த கலக்கம். யாருக்கிட்டையாவது உங்கள் வியாதியை சொல்லியிருப்பீங்க, என்னன்னு தெரியல, 2 நாளாக ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, உடனே பாருங்கள், உடனே பாருங்கள். எங்கள் ஊரில் ஒரு அக்காவுக்கு அப்படி தான் இருந்துச்சு. 4வது நாள் மயங்கி விழுந்து ஒரு பக்கமாக ஸ்ட்ரோக் வந்து கை கால் இழுத்துட்டு போயிட்டு. தோத்துரும். நீங்கள் அதை கேட்டதில் இருந்து கை இழுத்துருமோ, கால் இழுத்துருமோ, கை நல்லா தான் இருந்திருப்பீங்க. தோத்துரும். அவங்க சொன்ன அந்த வார்த்தை இவங்க இருதயத்தை என்ன செய்யும்? எத்தனை பேர் எத்தனை வியாதியை சொன்னாலும் ஒன்றும் இல்லை சிஸ்டர், ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் செய்யாது. என்னை எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க, நான் இங்கே பேசுகிறேன், ஒன்றும் பண்ணாது. அல்லேலூயா. கர்த்தர் சுகம் தருவார், கர்த்தர் விடுதலை தருவார். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை. மரித்தவனே உயிரோடு எழுப்பியிருக்காரு, செத்து போனவனை கர்த்தர் உயிரோடு எழுப்பியிருக்காரு. இப்படி பேசணும். ஆமென். நீங்கள் உடனே ஆமாம், எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், அந்த டாக்டர் சொன்னார், இப்படிலாம் இருந்தால் இப்படி தான் இருக்குமா, இப்படிலாம் இருந்தால் இப்படி தான் இருக்குமா. தோத்துரும். இப்படியே நம்மளை அப்படியே இருக்கிறவங்கள என்ன செஞ்சிடுறது? குழப்பி விட்டுறது. அவங்களுக்கு இல்லாத வியாதி அன்றைக்கி ராத்திரியே நெஞ்சு வலி வந்துடும், இல்லாத பலவீனெல்லாம் வந்துடும். நான் சொல்கிறேன், நம்ம யாரையும் கலங்க பண்ண வேண்டாம், நம்ம தைரியப்படுத்துவோம், கர்த்தர் கூட இருக்கிறார். இப்படி யாரோ ஒருத்தர் உங்கள் பலவீனத்தை குறித்து உங்களிடத்தில் பேசி உங்களை கலங்க பண்ணியிருக்கலாம். உன் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பேசி கலங்க பண்ணியிருக்கலாம். எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, எப்படி உங்களுக்கு உன் பிள்ளை கல்யாணம் நடக்கும்? ஸ்தோத்திரம். இன்னும் பார்க்கலையா? இன்னும் பார்க்கலையா? பார்த்துக்கிட்டே இருக்கோம். எவ்வளவு நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் நடக்கலையா? யோசித்து பாருங்க. நடக்குமா? நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா? நம்ம பிள்ளைக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டாகுமா? யாரோ ஒருத்தர் எதையோ ஒன்றை சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணிடுவாங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அபிஷேகித்தவர் உண்மை உள்ளவர். எப்போ யார் யார் வீட்டில் என்னென்ன செய்யணும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். சரியான நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தை கர்த்தர் நிறைவாய் சந்தோஷமாக ஆண்டவர் செய்வார். நடக்காதுன்னு சொல்லலாம். எத்தனை பேர் சொன்னால் நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இனி கலங்க பண்ணுகிறவன் உங்கள் ஏரியாவில் வரக்கூடாது. கலங்க பண்ணுகிற வார்த்தைகளை நீங்கள் இனிமேல் கேட்கக்கூடாது. நீங்கள் சொல்லணும், கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். யாருக்கு? ஒடுக்கிறவனுக்கு பயப்பட வேண்டாம், தடுக்கிறவனுக்கு பயப்பட வேண்டாம், கலங்க பண்ணுகிறவனுக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன் கரத்தை பிடித்திருக்கிறார், அவர் உன் கூடவே இருக்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்போமா? இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற எல்லா பயங்களை கர்த்தர் தூக்கி மாற்றி போடட்டும். பயத்தின் ஆவி நம்மை விட்டு விலகி போகட்டும். ஏதோ ஒரு பயம், வியாதியை குறித்து, சில பிரச்சனைகளை குறித்து, சில போராட்டத்தை குறித்து, இப்படியாய் நடந்துருமோ, அப்படியாய் நடந்துருமோ, யாரோ ஒருவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு கலங்கி போய் வந்திருக்கிறாய் அல்லவா? மனம் பதறி போய் வந்திருக்கிறாய் அல்லவா? உன் இருதயம் துவண்டு போய் இருக்கிறது அல்லவா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற, பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு ஒரு தீமையும் வராது, ஒரு சேதமும் வராது.
ஹல்லேலூயா. ஒருவன் உனக்கு விரோதமாக எதிர்த்திருப்பதில்லை. அந்த யோசுவாவுக்குள்ளே இருந்த ஒரு பயம், அந்த யோசுவாவுக்குள்ளே இருந்த ஒரு கவலை, ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே யோசுவாவே, பயப்படாதே, மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் கூட இருப்பேன். உங்களுக்கு ஒரு சந்தோஷம், உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஒடுக்குகிறவன் ஒடுங்கி போவான், தடுக்கிறவன் தரிப்புண்டு போவான், கலங்க பண்ணுகிறவன் இல்லாமல் போவான். நீங்க நிப்பீங்க, நீங்க நிப்பீங்க. எந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிற்க வைக்கிறார் அங்க நிப்பீங்க. அதுதான் சத்தியம், அதுதான் வார்த்தை. ஹல்லேலூயா. நீர் எங்களோட இருக்கிறீர் ஆண்டவரே. இதை விட பெரிய மகிழ்ச்சி வேறு ஒன்றுமில்லை. சிலர் இந்த இடத்துல பயந்து கலங்கி வந்திருக்கிறீர்கள். சில காரியத்தை குறித்து பயந்து தான் வந்திருக்கிறீர்கள். சில காரியத்தை குறித்து கலங்கித்தான் வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்து தான் சொல்றாரு, பயப்படாது, நான் கூடவே இருக்கிறேன், நான் கூடவே இருப்பேன். ஒன்னும் நடக்காது அப்படி, ஒன்னும் நடக்காது அப்படி, ஒரு சேதமும் வராது அப்படி, ஒரு தீங்கும் வராது அப்படி. தடைப்பட்ட சில ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும், உன்னை தேடி வரும். ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உன்னை தேடி வரும். கர்த்தர் அதை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் அதை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் எங்களோட இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. கிருபையுள்ள கரம் எங்களோடு இருப்பதாக. இந்த வாரம் முழுவதும் தேவ கரம் உடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. வியாதி பலவீனங்கள் விக்கினங்களுக்கு உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காப்பீராக. தெய்வ சமாதானம் குடும்பத்தை நிரப்புவதாக. பயப்படாதே, நான் கூடவே இருக்கிறேன், நீ அவர்களுக்கு பயப்படாதே சொன்னீரல்லவா. தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தேவ கரம் தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். பிரயாணத்தை வாய்க்கப்படும். தொழில்கள், வேலைகளை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஞானத்தின் ஆவியினால், கிருபையினால் பிள்ளைகளை நிரப்பும். பரீட்சை எழுதுகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய ஞானமுள்ள இருதயத்தை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. தேவ கரம் பிள்ளைகளை தொடுவதாக. இந்த எக்ஸாம் நாட்கள் எந்த பலவீன வியாதி பிள்ளைகளை தொடக்கூடாது. நல்ல முறையாய் பரீட்சை எழுத கர்த்தர் உதவி செய்யணும். தேவ கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களையும் மறவா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.